டெல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சாலை ஓரத்தில் இருக்க தெரு நாய்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுவும் 8 வாரத்தில் 8 வாரத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்கங்க. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை மக்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது. ஒரே ஒரு நாய் ஒரு குலைச்சா போதும், எங்கெங்கே இருக்க நாயெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ ஓரியோ என்ன பண்ணுது தெரியுமா? குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்குது. ஏன் ஓரியோ, உங்களை பற்றி பேசினா நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய? இவளே இவ்வளோ கஷ்டப்படலாம், ரோட்டில் இருக்க நாய்ங்க என்ன பண்ணும்? ஆண்டவன் ஏன் இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை படைச்சாங்க? படைக்கலைன்னா ரோட்டில் இப்படி இருக்குமாங்க? மனுஷாளுக்கும் தொந்தரவு தருது, நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்களால மனுஷாளுக்கு தொந்தரவு ரொம்ப அதிகம். வீட்டில் வளர்க்குறவங்களால பெரும் பிரச்சனை கிடையாது, ஆனால் தெருவில் இருக்கிறவங்களால ரொம்ப ரொம்ப பெரும் பிரச்சனை. வண்டியில் போக முடியல. வண்டியில் போனால் அந்த மொகனையிலேருந்து இந்த மொகனை வரைக்குமே துரத்திட்டு போகிறாங்க. ஒரு சிலர் பயந்துக்கிட்டு ஏதோ போயிடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் வண்டியை நிறுத்தி கல்லை எடுத்து அடிக்க வராங்க. அது போக ரோட்டில் ஒருத்தர் தனியாக போக பயமாக இருக்குது. எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. எவ்வளோ இடத்துல நம்ம வீடியோ பார்க்குறோம். ஒரு பொண்ணை, காலேஜ் படிக்கிற பொண்ணை போட்டு 10 நாய் ஒன்று எப்படி சேருன்னு தெரியல. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேரை காவந்து பண்ணியிருக்குங்க. ஒரு வீடியோவில் பார்த்தோம், ஒரு குழந்தைய ஒரு நாய் அட்டாக் பண்ண வந்தது, ஆனால் இன்னொரு நாய் அப்படியே அடித்து தள்ளிட்டு போணுச்சு. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் கெட்டது மட்டும்தான் இன்றைக்கி பேச போடுறாங்க. எப்படின்னா, டெல்லியில் மட்டும் இல்லைங்க, ராஜஸ்தான், தமிழ்நாடு, அதுவும் சென்னையில் சொல்லியாச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தால் ஷெட்டரில் போட சொல்லியாச்சு. எல்லாருமே பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்து இருங்க, புரியுதா? ரோட்டில் பெல்ட் இல்லாத போகாதீங்க. பெல்ட் இருந்தால் பரிதாபப்பட்டு விட்டுட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். பெல்ட் இல்லை, தெரு நாய் சொல்லி உங்களையும் ஷெல்டரில் போட்டு அடிச்சிடுவாங்க. அப்படியே ஒரு வாரத்துக்கு 5 கோடிக்கு மேலே செலவாகுமா? டெல்லியில் இருக்க நாய்ங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த நாய்ங்களுக்கு ஷெட்டரில் போட்டு அடைச்சா வாரத்துக்கு 5 கோடி செலவாகுமா? ஷெட்டர் அமைக்க எவ்வளோ பல கோடி செலவாகுமா? ஆனால் வாரத்துக்கு 5 கோடி. நினச்சாலே பயமாக இருக்குது. என்ன நடக்கும் தெரியல.